தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம்பெண்ணூறு ஆனாய் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தந்தை தாயாவானும் சார்கதியங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பேரன்புடைய பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்னுடைய சிறிய தந்தையார் புலவரேறு திருக்கோயில் ஆசிரியர் நாரா முருகவேல் அவர்கள் ஒரு சொற்பொழிவாற்றியிருக்கிறார். இலங்கை கொழும்பு மாநகரில் விவேகானந்த சபையில் அதனுடைய வைர விழாவை ஒட்டி பிப்ரவரி திங்கள் 1962 பிப்ரவரி திங்கள் 20, 21, 22 ஆகிய 3 நாட்கள் அதில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் அவர்கள் கலந்து கொண்டு கேதீச்சரம் திருப்பணிக்குழு தலைவர் திருவாளர் கந்தையா வைத்தியநாதன் அவருடைய தலைமையில் அவர்கள் ஆற்றிய உரை 1962. அது எப்பொழுதுமே என்னுடைய சிறிய தந்தையார் புலவர் நாரா முருகவேல் அவர்கள் தனியாக கட்டுரைகள் பல எழுதினாலும் கூட அவர்கள் சொற்பொழிவாற்றி வந்தால் அந்த சொற்பொழிவு குறிப்புகளை வைத்துக்கொண்டு அதையும் கட்டுரையாக்கி அந்த திருக்கோயில் இதழிலோ அல்லது அவர் ஆசிரியராக பணியாற்றிய காலங்களில் பெரும் சைவ சித்தாந்த சித்தாந்தம் இதழிலும் கட்டுரையாக வெளியிட்டு வந்தார்கள். அந்த வகையில் இந்த சொற்பொழிவை 1962 ஏப்ரல் திங்கள் 22ஆம் நாள் கொழும்பு விவேகானந்த சபையினுடைய வைர விழாவில் ஆற்றிய சொற்பொழிவை தமிழ்ச் சமர்த்தர் என்ற தலைப்பிலே அவர்கள் கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறார்கள். அது சித்தாந்த இதழிலும் பின்னால் வந்திருக்கக்கூடும், பெருமந்த சைவ சித்தாந்த இதழிலும் வந்திருக்கக்கூடும். அந்த கட்டுரையை இன்றைக்கு படிக்கலாம் என்று எடுத்து வைத்திருக்கிறேன். அதை உங்கள் முன்னால் படிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்ச்சமர்த்தர் என்னும் தொடர் தாயுமான அடிகளால் வழங்கப்பெற்ற ஒன்று சொல்லாகும். சமர்த்தர் என்னும் சொல் செயற்கரும் செயல்களை எளிய இனிய முறையில் திறம்படச் செய்து முடிக்க வல்ல பேராற்றல் மிக்கவர்களால் குறிக்கும் சமர்த்து எனினும் சாமர்த்தியம் என்னும் ஒரே சொல்லாகும். வித்தகர், சதுரர், வல்லாளர் என்னும் வேறு பிற சொற்களும் இப்பொருள்களை உணர்த்திக்கும் சிறப்புடையன. சமர்த்தர் என்று சொன்னால் நல்ல சமர்த்து என்று பொதுவாக சொல்வார்கள். அது சாமர்த்தியம் என்றும் சொன்னாலும் அது பொருந்தும். அது மாத்திரமல்லாமல் வித்தகர், சதுரர், வல்லாளர் என்றும் வேறு பிற சொற்களாலும் இப்பொருளையே உணர்த்தும் சிறப்புடைய சொற்களாகும். நத்தம் போல் கெடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது. நத்தம்போல் கெடும் நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது எனும் திருக்குறளில் திருவள்ளுவரால் வித்தகர் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர் என்று திருவாசக பாடலிலே மணிவாசக பெருமானால் சதுரர் என்ற சொல் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. அந்தணனை தஞ்சம் என்று ஆட்பட்டார் ஆழாமே வந்தணைந்து காத்தளிக்கும் வல்லாளன். அந்தணனை தஞ்சமென்று ஆட்பட்டார் ஆழாமே வந்தணைந்து காத்தளிக்கும் வல்லாளன் என்று காரைக்காலம்மையாரால் வல்லாளன் என்ற சொல் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. இந்த அழகிய இனிய அரிய முறையில் இலக்கிய நயம் பொலிந்த ஆங்காங்கே எடுத்தாள பெற்றிருத்தலை காணலாம். இந்த வித்தகர், சதுரர், வல்லாளன் என்ற சொற்கள் ஆங்காங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தாயுமான சுவாமிகள் தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றும் தலைசிறந்த ஞானத்தவ முனிவர் ஆவார். வேதாந்த, சித்தாந்த, சமரச, ஞான, வித்தகச் செல்வர், இறை அருள் அனுபவம் கைவரப்பெற்ற இணையற்ற அரும்பெரும் சான்றோர் ஆவர். தேவார திருவாசகங்களை திருமுறைகளை எல்லாம் பலகால் ஓதி உணர்ந்து
உய்வும் உயர்வும் எய்தியவர் தாயுமான சுவாமிகள். தேவரெல்லாம் தொழச்சி வந்த செந்தாள் முக்கண், தேவரெல்லாம் தொழச்சி வந்த செந்தாள் முக்கள், செங்கரும்பே மொழிக்கு மொழி தித்திப்பாக மூவர் சொலும் தமிழ் கேட்கும் திருச்செவிக்கே மூடனேன் புலம்பிய சொல் முற்றுமோதான். தேவரெல்லாம் தொழச்சி வந்த செந்தாள் முக்கட், செங்கரும்பே மொழிக்கு மொழி தித்திப்பாக மூவர் சொலும் தமிழ் கேட்கும் திருச்செவிக்கே மூடனேன் புலம்பிய சொல் முற்றுமோதான் என்று அருளி செய்திருத்தலை காணலாம். மூவர் தமிழ் ஆகிய தேவாரத் திருமுறைகள் மீது தாயுமான சுவாமிகள் அல்லது தாயுமான அடிகள் கொண்டிருந்த பெருமதிப்பும் பேரன்பும் இன்னது என எண்ணி உணரலாம். தேவார திருவாசக திருமுறைகளை எல்லாம் தாயுமானவர் ஆழ்ந்து ஆராய்ந்து பல்கால் பயின்று ஓதி உணர்ந்து அனுபவித்து மகிழ்ந்தவர். அதனாலேயே அவர் மொழிக்கு மொழி தித்திப்பாக அமைந்து மூவர் தமிழ் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். தேவரெல்லாம் தொழச்சி வந்த செந்தாள் முக்கண், செங்கரும்பே மொழிக்கு மொழி தித்திப்பாக மூவர் சொலும் தமிழ் கேட்கும் என்று இறைவனுடைய திருச்செவியானது தித்திப்பாக விளங்குகின்ற அந்த மூவர் தேவாரத்தை கேட்கிறார் என்று பாடியிருக்கிறார். தேவார திருவாசக திருமுறைகளை எல்லாம் ஓதி உணர்ந்த உள்ளம் களி துளும்பிய தாயுமானவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாடல்களில் மிகவும் அழுந்திய ஈடுபாடு கொண்டவராய் இருந்ததார் என்பதை தேன்படிக்கும் அமுதாமின் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன் நாவொன்றோ, ஊன்படிக்கும் உளம்படிக்கும் உயிர்படிக்கும் உயிர்க்கு உயிரும் தான் படிக்கும் அனுபவம் காண் தனிக்கருணை பெருந்தகையே. தேன்படிக்கும் அமுதாம் நின் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன் நாவொன்றோ, ஊன்படிக்கும் உளம்படிக்கும் உயிர்படிக்கும் உயிர்க்கு உயிரும் தான் படிக்கும் அனுபவம் காண் தனிக்கருணை பெருந்தகையே என்று அண்மை காலத்தில் வாழ்ந்த வள்ளல் ராமலிங்கடிகளார் அருளி செய்திருத்தல் போலவே தாயுமானவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தேவாரப் பாடல்களை தினந்தோறும் ஓதி இன்புற்றிருப்பார் என்பதில் ஐயமேதுமில்லை. சுந்தரரின் பாடல்கள் பல தாயுமானவரின் நெஞ்சை பெரிதும் கவர்ந்திருக்கின்றன. சிறப்பாக ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி மாழை ஒண்கண் பறவையை தந்து ஆண்டானே மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்ற பாடல் அவர்தம் திருவுள்ளத்தை பெரிதும் கொள்ளை கொண்டது. தமிழகச் சான்றோர்கள் அனைவரின் உள்ளங்களையுமே இத்திருப்பாடல் பெரிதும் கொள்ளை கொண்டு விட்டது என்னும் உண்மையை ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் என்று முன் நீ சொன்ன பெரும் சொற்பொருளை என்று நீ சொன்ன பெரும் சொற்பொருளை ஆழ நினைந்திடில் அடியேன் அருங்கரணம் கரைந்து ஊழியில் ஒன்று ஆவது காண் உயர்கருணை பெருந்தகையே. ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் என்று முன் நீ சொன்ன பெரும் சொற்பொருளை ஆழ நினைந்திடில் அடியேன் அருங்கரணம் கரைந்து ஊழியில் ஒன்றானது காண் உயர்கருணை பெருந்தகையே என்று என்று ராமலிங்க சுவாமிகள் அருளிருக்கிற திருவருட்பாவினால் நாம் தெளிதல் கூடும். இங்கனம் ராமலிங்க அடிகளாரைப் போலவே தாயுமான அடிகளும் ஏழிசையாய் இசைப்பயனாய் எனத் தொடங்கும் சுந்தரரின் தேவாரப் பாடலில் தம் நெஞ்சம் பறிகொடுத்து வியந்து மகிழ்ந்தனர் என்னும் செய்தி என்னுடைய தோழனுமாய் என்ற திருப்பாட்டின் நன்னெறியை கண்டு உரிமை நாம் செய்வது என்னாளோ என்று எந்நாட்கண்ணியிலே பாடுகிறார். என்னுடைய தோழனுமாய் என்ற திருப்பாட்டின் நன்னெறியை கண்டு உரிமை நாம் செய்வது என்னாளோ என்று தாயுமானவர் எந்நாட்கண்ணியிலே அருளி செய்திருத்தலை கொண்டு நாம் உணரலாம். இங்கனம் சுந்தரரின் தேவாரப் பாடல் நாள்தோறும் ஓதி ஈடுபட்டு நின்று அவர்தம் அருமை பெருமைகளையெல்லாம் அறிந்து மகிழ்ந்தே தாயுமானவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தமிழ்ச்சமர்த்தர் என வியந்து போற்றி சிறப்பித்து குறிப்பிடுகிறார். பித்தரு இறையென்று அறிந்து பேதைவால் தூதனுப்பும் வித்தகத் தமிழ்ச்சமர்த்தர் மெய்புகழ்வது என்னாளோ
பித்தரு இறை என்று அறிந்து பேதையால் தூது அனுப்புவித்த தமிழ்ச்சமர்த்தர் மெய்ப்புகழ்வது என்னாளோ என்று பாடுகிறார். தமிழ்ச்சமர்த்தர் என்னும் தொடர் மிகவும் சிறியது. ஆனால் அதன் பொருள் குறிப்பும் பரப்பும் மிகப்பெரியன. சுந்தரரை போற்றி தம்முடைய உள்ளார்ந்த கருத்துக்கள் அனைத்தினையும் தாயுமானவர் இச்சிறிய தொடரின்கண் செறித்து கூறி தெளிவுறுத்துகிறார். இவ்வாற்றால் இதனை ஒரு சூத்திரம் என்று நாம் சொல்லுதல் வேண்டும். வாதநாராயணனின் பிரமசூத்திரத்திற்கு சங்கரர், ராமானுஜர், மத்துவர் முதலிய பல சிறந்த பேருரைகளை, அதாவது பாஷ்யம் கண்டது போல நாமும் இத்தொடருக்கு சிறந்த பல பொருட்குறிப்புகளை நம் தவத்திற்கும் தகுதிக்கும் ஏற்ப கொள்ளுதல் கூடும். ஈண்டைக்கு வேண்டிய அளவில் ஒரு சிறிது மட்டும் இந்த சமர்த்தர் என்ற தமிழ்ச்சமர்த்தர் என்பதை ஆராய்வோமாக. வேதாகமங்களிலெல்லாம் இறைவனை பேரறிவும் பேராற்றலும் உடையவன் என்று புகழ்ந்து கூறி வியக்கின்றன. வேதாகமங்களெல்லாம் இறைவனை பேரறிவும் பேராற்றலும் உடையவன் என்று புகழ்ந்து கூறி வியக்கின்றன. ஆனால் சுந்தரரோ அன்பர்களின் அன்பிற்கு கட்டுண்ணும் அளவிலா எளிமை, அடியார்களின் குற்றம் குறைகளைக் கண்டு கொள்ளாத அறியாமை, பச்சிலையும் நீரும் தூவி வழிபடும் சிறு செயலுக்கே பெரிதும் மகிழ்ந்து பேரின்ப வீடு அளித்தருளும் ஆசுதோஷி, அற்பத்திற்கு அகம் மிக்க மகிழ்பவன், அற்பத்திற்கு ரொம்ப எளிமையான வழிபாடுக்கு அற்பத்திற்கு அகம் மிக மகிழ்பவன் ஆசுதோஷி ஆகும் தன்மை முதலிய பண்புகள் பல கருதி இறைவனை பித்தர் என்று அவர் அறிந்து கொண்டார். அதுவே பெரும் சாமர்த்தியம், அதுவே பெரிய சாமர்த்தியம். அம்மட்டோ தேவர்களையெல்லாம் ஏவல் கொள்ளும் சிறப்புடைய சிவபெருமானை தாம் ஏவல் கொண்டவர். பித்தனை பேதைபால் தூது அனுப்பி வைத்தவர். தலைவரெல்லாம் தலைவணங்கும் தனிப்பெரும் தலைவனாகிய சிவபெருமானையே ஏவல் கொண்டனர். ஒரு பெரும் சதுரப்பாடேயாகுமென்றோ இச்சமத்தினையே, இப்படிப்பட்ட அந்த வித்தக சமத்தினையே அறவகல் அல்குலார்பால் ஆசை தீர, அறவகல் அல்குலார்பால் ஆசை நீத்த அவர்க்கே வீடு தருவம் என்று அளவில் வேதம் சாற்றிய தலைவன் தன்னை பாவைதன் பக்கல் மேனாள் கழுது கண்படுக்கும் பானாள் இரவினில் தூது கொண்டோன் இணையடி முடிமேல் வைப்பாம் என்றும், மோகமறுத்திடினும் நாம் முத்தி கொடுப்பது என ஆகமங்கள் சொன்ன அவர் தம்மை, மோகமறுத்திடின் நாம் முத்தி கொடுப்பது என ஆகமங்கள் சொன்ன அவர் தம்மை தோகையார்பால் தூதாகப் போகவிடும் வன்தொண்டன் தன்னை ஏதாகச் சொல்லுகேன் யான். மோகம் போனால் முத்தி கொடுப்பான் பெருமான். ஆனால் அப்படி கொடுக்கிற என்று ஆகமங்கள் சொல்லுகிறது. மோகத்தை அறுத்திடினில் முத்தி கொடுக்கும் என்று ஆகமங்கள் சொல்லுகின்றன. அப்படி மோகம் அறுத்தவர்களுக்கு முத்தி கொடுக்கின்ற பெருமானையே தோகை பறவையார்பால் தூதாக விடுக்க தொண்டன் இவன். அதை பற்றி ஏது சொல்ல முடியும்? பேரூரும் பறவையினை பிணக்கரையும் பெருமானை ஊரூரும் பலபுகல ஓரிரவில் தூதனென, பேரூரும் பறவை மன பிடக்கரையம் பெருமானை ஊரூரும் பலபுகல ஓரிரவில் தூதன் என தேரூரும் திருவாரூர் தெருவுதொரும் நடப்பித்தாய் ஆரூர நின்பெருமை அயன்மாலும் அளப்பரிதே. தேரூறுகின்ற அந்த திருவாரூர் தெருங்களிலெல்லாம் பறவையார் என்கிற தன்னுடைய மனைவிக்காக தூது செல்லும் பொருட்டு இரவு நேரத்தில் அந்த வீதிகள் தோறும் நடக்கச் செய்த வல்லமை உடையவன் ஆரூரன். அப்படிப்பட்ட அந்த பெருமை அயன்மாலும் அளப்பரிது, அயனாலும் திருமாலாலும் கூட அளக்கரிக்க முடியாதது என்று சான்றோர்கள் பற்பலரும் பாராட்டி வியந்திருத்தல் அறிந்து என்பதற்குரியதாகும். ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட உவனைக் கொண்டே இருமணத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன். ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்ட ஆட்கொண்ட உவனைக் கொண்டே இருமணத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் என வரும் காஞ்சிபுராண செய்யுளில் சிவஞான சுவாமிகள் குறிப்பிடப்பெற்றிருக்கும் கருத்தும் ஈண்டைக்கு மிகவும் பொருத்தமுடையதாகும். ஒரு மனத்தை அவன் கெடுத்தான். ஆனால் அவனை கொண்டே 2 திருமணங்களை, அதாவது பறவையாருடைய திருமணம், சங்கிலியாருடைய இரண்டையும் செய்து கொண்டான். சடங்கு சிவாச்சாருடைய மகளை திருமணம் செய்து கொள்ள மணமேடையில் இருந்தவனை தடுத்தவர் பெருமான். அப்படிப்பட்ட அவனிடத்திலே வல்வழக்கிட்டார்.
வல்வழக்கிட்ட பின்னாலே அவனுக்கு ஆளாக தன்னை ஆட்படுத்தி கொண்டார். அப்படி ஆட்கொண்ட பெருமானையே ஒரு மனத்தை தடுத்தவனே 2 மனத்தை செய்யும்படியே செய்து கொண்ட வல்லாளனாகவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று காஞ்சி புராணத்தில் சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுகிறார். சுந்தரனுடைய தமிழ் சமர்த்துக்கு சிறந்ததொரு எடுத்துக்காட்டாக அவர் அருளி செய்திருக்கிற திருத்தொண்ட தொகை ஒன்றே சாலும். அந்த திருத்தொண்ட தொகை நூல் ஒன்றே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமிழ் சமர்த்தர் என்று கூறுவதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அருவான் மும்மை நாயன்மார்களின் நாடு, நகரம், குலம், வரலாறு, கொள்கை, தொண்டு, அருள் நிகழ்ச்சி ஆகிய பலவற்றையும் திறம் தெரிந்து சுருக்கமாக விளக்கி அவ்வாற்றால் நம்பியாண்டா நம்பிகளின் திருத்தொண்டர் திருவந்தாதிக்கும் செக்கிழார் பெருமானின் திருத்தொண்டர் புராணத்திற்கும் அடிப்படை வகுத்து அளித்தமை சுந்தரரின் தமிழ்ச்சமத்தின் விளைவேயாகும். இஞ்ஞான்று சைவ நெறியின் வளர்ச்சிகளுக்கும் வரலாற்றுக்கும் எல்லாம் மூல காரணமாக திகழ்வது திருத்தொண்டத் தொகையே ஆகும். அதனாலன்றோ மூலமான திருத்தொண்டத் தொகைக்கு முதல்வராயிந்த ஞாலம் உய்ய எழுந்தருளும் நம்பி ஆரூரர், மூலமான திருத்தொண்டத் தொகைக்கு முதல்வராய் இந்த ஞாலம் உய்ய எழுந்து அருளும் நம்பி ஆரூரர் என செக்கிழார் பெருமான் சுந்தரரை பாராட்டி கூறியிருக்கிறார். அவரையே தமது பெரியவரான காப்பியத்தின் தலைவராகவும் அமைத்து கொண்டு சிறப்பு அருளியிருக்கிறார், சிறப்பித்து அருளியிருக்கிறார். திருத்தொண்டத் தொகையில் சுந்தரர் இல்லையே எண்ணாத ஏற்பகை வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருள் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் நாட்டமிகு தண்டி மும்மையால் உலகாண்ட மூர்த்தி மறவாது கல்லெறிந்த சாக்கியன் திருநீலகண்டத்து குயவனார் பாணனார் என்பன போன்று அருளி செய்திருக்கிற அரிய தொடர்களெல்லாம் அந்தவன் நாயன்மார்களின் அருமை பெருமைகளையெல்லாம் எத்துணை நுணுக்கமாக திறம் தெரிந்து சுட்டிக்காட்டி சிறப்பித்து தெளிவுறுத்துகின்றன. இவ் அருமைப்பாடுகளையெல்லாம் செவ்விதின் உணரவல்லார்க்கு சுந்தரர் தமிழ் சமர்த்தர் என்ற புகழுரையில் பொருத்தம் புலனாகும். சுந்தரரின் சமர்த்துக்கு வேறு ஒன்றையும் ஈண்டு நாம் நினைவு கூறலாம். ஒரு நாட்டின் அடிமைத்தலையினின்று விடுதலை பெறுவது சிறப்பு பெற்ற விடுதலையை பேணி காத்து வளர்த்து போற்றுவது அதனினும் பெருஞ்சிறப்பாகும். ஒரு நாட்டினுடைய அடிமைத்தலையின்று விடுதலை பெறுவது சிறப்பு. அப்படி சிறப்பாக பெற்ற அந்த விடுதலையை பேணி காத்து வளர்த்து போற்றுவது அதனினும் பெருஞ்சிறப்பாகும். அதுபோல நாவுக்கரசரும் சமண பௌத்த சமயங்களின் தாக்குதலில் நின்று சைவ சமயத்தை மீட்டு நலம் செய்தார்கள். அச்சைவ சமயத்தை அவர்களின் அடிச்சுவட்டை தொடர்ந்து பேணி காத்து பாதுகாத்து போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகளே பெரிதும் வளர்த்தருளினார் என்று நாம் கூற முடியும். பக்தி என்னும் விதையை விதைத்து அன்பு என்னும் நீரை பாய்ச்சி சைவம் என்னும் பயிர் வளருமாறு நாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் தொண்டாற்றி சென்றார்கள். அப்பயிருக்கு எருவிட்டு களை கட்டி களை எடுத்து வேலி சாத்தி காவல் புரிந்து கதிர்கள் முதிரவும் விளைவு பெருகவும் போகம் பெருகவும் வேண்டுவன எல்லாம் செய்தமைத்த நம்மனோருக்கு உதவு புரிந்தவர் சுந்தரரே ஆவர். சுந்தரரின் சமர்த்து மிக்க இவ் அரும்பெரும் செயலின் அருமைப்பாட்டினையே படியில் நீடு பக்தி முதல் அன்பு நீரில் பனைத்து ஓங்கி படியில் நீடும் பக்தி முதல் அன்பு நீரில் பனைத்து ஓங்கி வடிவு நம்பி ஆரூரர் செம்பொன் மேனி வனப்பாக கடிய வெய்ய இருவினையின் களைகள் எழுந்து களைகட்டு எழுந்து கதிர்பரப்பி முடிவிலாத சிவபோகம் முதிர்ந்து முருகி விளைந்ததால் என்று செக்கிழார் பெருமான் உருவக முகமாக உள்ளுணர்ந்து உவந்து பாடி மகிழ்விக்கின்றார். சுந்தரர் தமிழ்ச் சமர்த்தர் என்பதனை இத்திறம் பற்றி நாம் இனிது எண்ணித் துணியலாம். சுந்தரர் தவநெறி விளக்கம். சுந்தரர் செய்தருளிய சமர்த்தான பெரு செயற்கரும் செயல்கள் சுந்தரர் செய்தருளிய சமர்த்தான செயற்கரும் செயல்கள் பல. அவற்றுள் தவநெறியின் இயல்பினை அவர் விளக்கி அருளிய திறமும் ஒன்றாகும். தவம் என்னும் சொல்லை நாம் நன்கு அறிவோம். ஆனால் தவம் என்பது யாது என எவரேனும் வினவில் அதற்கு விடையிறுத்தல் நம்மனோர்க்கு எளிதில் இயல்வது இல்லை. தவம் என்பது பற்றி பலர் பல்வேறு கருத்துக்களை கூறக்கூடும். சுந்தரரின் காலத்திற்கு முன்னும் பின்னும் தவநெறி பற்றி பல்வேறு கருத்துக்கள் உலவி வந்திருக்கின்றன. சமணர்களும் பௌத்தர்களும் பிறரும் மனைவி மக்களை துறந்து உலகியலோடு பொருந்தாமல் ஐம்பொறிகளை கடிந்து அடக்கி வருத்தி காவி உடுத்தி
மழித்தலும் நீட்டலும் செய்து காடு மலை குகைகளில் தனித்திருந்து வாழ்வதே தவம் என்று கருதி வந்தனர். இன்றும் அங்கனமே பலர் கருதியும் இருக்கிறார்கள். சுந்தரர் திருவெண்ணைநல்லூரில் தடுத்து ஆட்கொள்ளப் பெறுகின்றார். பிறகு திருடாவலூர் மீண்டு திருப்பதிகம் பாடி இறையருளை பரவுகின்றார். பின்னர் அங்கிருந்து திருத்துறையூர் என்கிற சென்று அணைகிறார். தீவினையால் அவனெறியே செல்லாமல் தடுத்து ஆண்டாய் அடியர்க்கு தவநெறி தந்தருள். தீவினையால் அவனெறியே செல்லாமல் தடுத்து ஆண்டாய் அடியர்க்கு தவநெறி தந்தருள் என்று துறையூர் இறைவனை பாடி துதிக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி துதித்த தவநெறி பெற்ற சுந்தரர் காடு மலை குகைகளில் தனித்திருந்து ஒருபோதும் வாழ்ந்தில்லர். அரச மாளிகையில் வாழ்ந்தவர். இறைகளோடு இசைந்த இன்பம், இன்பத்தோடு இசைந்த வாழ்வு அவருக்கு வாய்த்திருந்தது. பறவையார் சங்கிலியார் என்னும் இரு மனைவியரை மனம் புணர்ந்து கூடியிருந்தார். வனப்பகை சிங்கடி என்னும் இருவரை தமது அருமை மகளிராக ஏற்றுக்கொண்டு அருளி மகிழ்ந்தார். திருமணக் கோலப்பெருமாள் என விளங்கி ஐம்புல இன்பங்களை ஆறத் துய்த்தவர். கத்தூரி கமழ்சாந்து பூசி மகிழ்ந்தவர். கரிவுறவு நெய்சோறு முப்போதும் வேண்டி உண்டவர். பண்டு நிகழ் பான்மையினால் பசுபதி தன் அருளாலே வண்டமரு பூங்குழலாரை மனம் புணர்ந்து வந்தொண்டர். புண்டரிகத் தவழ் வனப்பை புறங்கண்டது நலத்தை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அமர்ந்திருந்தார் காதலினால் என செக்கிழார் பெருமான் சிறந்தெடுத்து பாடியிருக்கிறார். பண்டு நிகழ் பான்மையினால் பசுபதிதன் அருளாலே வண்டமரு பூங்குழலாரை மனம் புணர்ந்த வந்தொண்டர். புண்டரிகத் தவழ்வனப்பை புறங்கண்டது தூநலத்தை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அமர்ந்திருந்தார் காதலினால் என்று தெய்வ செக்கிழார் பெருமான் சிறந்து எடுத்து பாடியிருத்தலும் இச்செய்தியினை வலியுறுத்துகிறது. இவ்வாற்றால் சுந்தரர் தவநெறிக்கு ஒரு புதிய விளக்கம் தந்தருளி சான்றோராக உணரலாம். தந்தருளிய சான்றோர். தவம் என்று சொன்னால் காடு மலைகளிலே வாழ்வது, உற்றாரை உறவினரை இல்லத்தை விட்டு வெளியிலே செல்லுவது என்ற நிலைதான் இருந்த நிலையிலே தவம் வேண்டி பெற்ற திருத்துறையூரிலே வேண்டி பெறுகிறார். அதற்கு பின்னாலே எப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்பதை நம்முடைய செக்கிழார் பெருமான் இந்த பாடலிலே மிக தெளிவாக விளக்குகிறார். இந்த செய்திகளினாலே சுந்தரர் தவநெறிக்கு ஒரு புதிய விளக்கம் தந்தருள் இருக்கிறார் என்பதை நாம் உணரலாம். தவம் என்னும் சொல் தபு என்னும் வினைச்சொல்லின் அடியாகவும், தபு என்னும் சொல் வினைச்சொல்லின் அடியாகவும், தவ என்னும் உரிச்சொல்லின் அடியாகவும் தோன்றியது என கொள்ளலாம். தவம் என்கிற சொல் தபு என்னும் வினைச்சொல்லின் அடியாகவும், தவ என்னும் உரிச்சொல்லின் அடியாகவும் தோன்றியது என கொள்ளலாம். முறையே அவற்றிற்கு கெடுதல், தபு கெடுதல், தவ மிகுதல். தபுன கெடுதல், தவன மிகுதல் என்னும் பொருள்கள் உரியனவாகும். நம்மிடம் உள்ள காம வெகுளி மயக்கம் முதலிய தீய குற்றங்களை கெட்டு ஒழியவும், அன்பும் அறிவும் அருளும் போன்ற நற்பண்புகள் வளர்ந்து ஓங்கவும் பெரிதும் முயன்று வாழும் முறையே தவநெறியாகும் என்னும் அரும்பெறல் உண்மையினை தவம் என்னும் சொற்பொருட்குறிப்பால் நாம் இனிது துணியலாம். குற்றம் குறைய குணமே விட குணம் மேலிட அருமை உற்றவரே ஆவிக்கு உறவாம் பராபரமே என்று இதனை நம்முடைய தாய்மானர் சுவாமிகள் அருளி செய்திருத்தல் ஈண்டு உணரத்தக்கதாகும். இங்கனம் தவநெறிக்கு ஒரு புதிய விளக்கம் கொண்டு புரிந்து கொள்ளுகிற முறையில் பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாய் அங்கு முற்றவரும் பரிசில் மங்கையரோடு இருந்தே யோகு செய்யும் மாண்புடையவராக விளங்கி வாழ்ந்து காட்டிய சுந்தரர் தமிழ்ச்சமர்த்தர் என்பதில் தடையும் உண்டோ? தவ யோக நெறி இங்கனம் மங்கையோடு மணந்திருந்தே யோக நெறி நிற்கும் மாண்புடையவராக விளங்கி அருளிய சுந்தரரை இளையான் அடக்கம் அடக்கம் கிளைபொருள், இளையான் அடக்கம் அடக்கம் கிளைபொருள் இல்லான் கொடையே கொடைப்பயன் எல்லாம் ஒருக்கும் மதுகை உரனுடை ஆளன் பொறுக்கும் பொறையே பொறை என்பது பற்றி சான்றோர் பெருமக்கள் அனைவரும் வியந்து போற்றி புகழ்ந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். செல்வனல் ஒற்றி ஊரன் செய்ய சங்கிலியால் ஆர்த்து, செய்யனல் ஒற்றி ஊரன் செய்ய சங்கிலியால் ஆர்த்து மல்லலம் பறவையை பறவை தன்கண் மாழ்குற அமிழ்த்து வேணும் அல்லும் நண்பகலும் நீங்காது அவன் அடி மகிழில் எய்தி நல்ல இன்பு அடைந்திருப்பான் நம்பி ஆரூரன் தானே. செல்வனல் ஒற்றியூரன் செய்ய சங்கிலியால் ஆர்த்து
மல்லலம் பறவை தன்கண் மாழ்குற அமிழ்த்து வேணும் அல்லும் நண்பகலும் நீங்காது அவன் அடி மகிழில் எய்தி நல்ல இன்படைந்திருப்பான் நம்பி ஆரூரன் தானே. பெருமிழலை குறும்பரெனும் பரமயோகி பெருமிழலை குறும்பரெனும் பரமயோகி பெரிது வந்து உன் திருவடி தாமரையை போற்றி விரைமலர் தூய் வந்தனை செய்கின்றான் என்றால் விளங்கிழையார் இருவருடும் முயங்கலாமோ உரைமதி நின்றனை வெறுப்பது என்கொல் நின்னை உடையானுக்கு அடுத்த செயல் உனக்கும் ஆயிற்று ஆயில் நின்னை உடையானுக்கு அடுத்த செயல் உனக்குமாயில் சுரர் முனிவர் பரவலூரும் பெரும் சீர் தொண்டத் தொகை செய்தோய் அறம் முதல் நால்வகை செய்தோயே என துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் மிகவும் வியந்து போற்றி பாராட்டியிருத்தல் ஈண்டு அறிந்து இன்புறத்தக்கது. செக்கிழார் பெருந்தகையும் மிக்க விழுத்தவ வேந்தர் எனவும் நீத்தாரும் தொடர்வறிய நெறி நின்றார் எனவும் போற்றி புகழ்ந்திருத்தலை காணலாம். சிவஞானியர் இலக்கணம் தெளிவிக்க தலைப்படும் அருள்நந்தி சிவம் சுந்தரரின் வாழ்க்கையை நினைவு கூர்ந்து அதனையே மேல்வரி சட்டமாக கொண்டு நாடுகளில் புக்குழந்தும் காடுகளில் சரித்தும் நாகமுழை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் நீடு பல காலங்கள் நித்தராய் இருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பின் ஏழுதரும் மலர்குழலார் முளைத்தலைக்கே இடைக்கே எரிவிழியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடுமவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர். அங்கித்தம் பனை வல்லார்க்கு அனல் சுடாதாகும் அவுடதம் மருந்திரம் உடையார்க்கு அருவிடங்கள் ஏறா எங்கித்தை கனமெல்லாம் செய்தாலும் ஞானிக்கு இருவினைகள் சென்று அணையா என வரும் சிவஞான சித்தியாருடைய பாடல்கள் தெளிவிக்கின்றன. சரியை கிரியை யோகம் ஞானங்களுள் சுந்தரர் யோக நெறிக்கு உரியவர் என்பதும் நாடுவன் நாவிக்கு மேலே ஓர் நால்விரல் என்று அவர் அருளி செய்திருப்பதும் இன்று நாம் நினைவில் இருத்துதற்கு உரியனவாகும். வீடு பெற்ற நிலையின் வியப்பு இனி வேறொரு வகையிலும் நாம் ஆராயலாம். அப்பர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் முதலிய அருளாளர்கள் அனைவரும் மண்ணுலகை நீத்து விண்ணுலகு எய்த இறையருளி ஒளியில் கலக்க புகுந்த நிலையிலே அவர்களிடமிருந்து நாம் யாதொரு செய்தியையும் பதிகமும் கிடைக்கப் பெற்றிலோம். ஆனால் சுந்தரர் திருவஞ்சை களத்தினின்று புறப்பட்டு வெள்ளையானை மீது ஏறி திருக்கையிலையை நோக்கி செல்லுங்கால் வழியிடையே பாடிக்கொண்டு சென்றதன் தானனை முன்படைத்தான் என்கிற திருப்பதிகம் ஆழிக்கடல் அறையா அஞ்சையப்பர்க்கு அறிவிப்பது என்று அவரால் பணிக்கப் பெற்றபடி வருணதேவனால் திருவஞ்சை களத்தில் உய்க்கப்பட்டு நம்மனோர் அனைவராலும் உணரப்பெற்றது. அத்திருப்பதிகத்தின் கண் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் தம்மை வெள்ளையானையை அனுப்பி வைத்து திருக்கையிலைக்கு வரவழைத்து கொண்டதும் இந்திரன்மால் பிரமன் முதலிய தேவர்களெல்லாம் வந்து தம்மை எதிர்கொண்டு வரவேற்றலும் ஆகிய செய்திகளை தெரிவித்து அருளியிருக்கிறார். மண்ணுலகில் பிறந்து நும்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டு ஒழிந்தேன் விண்ணுலகத்தவர்கள் விரும்ப வெள்ளை யானையின் மேல் என்னுடல் காட்டுவித்தான் நொடித்தான் மலை உத்தமனே. இந்திரன்மால் பிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திரமா முனிவர் இவன் ஆரண எம்பெருமான் நந்தமரு ஊரனென்றான் நொடித்தான் மலை உத்தமனே என இத்தகைய அரிய பல நலங்கள் அமைந்த திருப்பதிகம் ஆதல் பற்றியே தாயுமானவர் தானெனை முன்படைத்தான் என தொடங்கும் திருப்பதிகத்தில் மிக்க ஈடுபாடு கொண்டு விளங்கினார் என்பதை தானெனை முன்படைத்தான் என்ற தகவுரையை நானென்ன உண்மை பெற்று நாம் உணர்வது என்னாலோ தானெனை முன்படைத்தான் என்ற தகவுரையை நான் என்ன உண்மை பெற்று நாம் உணர்வது என்னாலோ என்று அந்த வரிகளை அப்படியே எடுத்து ஆண்டு அருளி செய்திருத்தல் காண்க. வீடு பேறு எய்துவோர் அனைவரும் உடம்பு நீங்கிய பின்னரே அதனை எய்தப் பெறுவர். வீடு பேறு எய்துவோர் அனைவரும் உடம்பு நீங்கிய பின்னரே அதனை எய்தப் பெறுவர். வீடு பேறு தலை கூடுதல் உடம்பு நீங்கியதற்கு பின்னரே இயலும். இது குறித்தே செடியார் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா இந்த அடிப்படையை வைத்து கொண்டுதான்
நம்முடைய மணிவாசகப் பெருமான் செடியார் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோக எனவும் தினைத்துணையேனும் பொறேன் துயர் ஆக்கையின் தென்பலையே எனவும் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் கடற்கே புகுமாறும் என்றெல்லாம் மாணிக்கவாசகப் பெருமான் அருளி செய்துவாராயினர். இங்கனமாக சுந்தரர் களையா உடலோடு மானவ யாக்கையோடு திருக்கையிலே செல்லப்பெற்றார். தாம் சென்றது மட்டுமன்றி தமது அருமை நண்பராக விளங்கிய சேரமான் பெருமாளையும் மனித யாக்கையுடனேயே தம்மோடு திருக்கைலாயத்துக்கு அழைத்துச் சென்றார் சுந்தரர். அவர் எய்திய இந்த வீடு பெற்று நிலையினை இயல்பினை வியந்து களையா உடலொடும் சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாறா வெள்ளானை மேற்கொள்ள முளையா மதிசூடி மூவாயிரவரோடும் அளையா விளையாடும் அம்பலமின் ஆடரங்கே என்ற திருவிசைப்பா ஆசிரியர் பூந்துருத்தி காடநம்பிகளும் ஞான ஆரூரரை சேரரை அல்லது நாம் அறியோம் மானவ யாக்கையொடும் புக்கு அவரை வளர் ஒளிப்பூன் வானவராலும் மறுவர்க்கு அறிய வடகையிலை கோனவன் கோயில் பெருந்தவத்தோர் தங்கள் கூட்டத்திலே என நம்பியாண்டார் நம்பிகளும் புகழ்ந்து போற்றியிருத்தலை காணலாம். இவ்வாற்றாலும் சுந்தரர் ஒரு பெரும் தமிழ்ச் சமர்த்தர் என்பது பெறப்படுகின்றதன்றோ. சற்று முன்னர் நிகழ்ந்த ஐயம் தெளிதல் செமினார் என்ற நிகழ்ச்சியிலே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என ஞானசம்பந்தர் பாடியிருக்க, வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் என சுந்தரர் பாடியிருப்பது முரண்பாடல்லவா என நண்பர் ஒருவர் ஐயுற்று வினவியிருந்தார். அஃது ஏண்டைக்கு ஒரு வகையில் இயைபுடையதாக இருத்தலின் அதற்கு ஒரு சிறிது விடையிருக்க அடியேன் விளைகிறேன். ஞானசம்பந்தரின் கூற்றை தெருள் நோக்கு ஆப்டிமிசம் என்று, சுந்தரருடைய கூற்று பெசிமிசம் மருள் நோக்கு என்றும் நாம் கருதி கொண்டு நண்பர் அவர்கள் பயங்குகின்றார் போலும். இருவர் கூற்றும் தெருள் நோக்கு உடையனவே, அதாவது ஆப்டிமிசம் என்பதே அவர்கள் நண்பர்கள் கருதி கொண்டு மயங்குகிறார்கள். இருவர் கூற்றும் தெருள் நோக்கு உடையனவே, அவை தம்முள் முரணுவன அல்ல, ஒன்று மற்றொன்றிற்கு அரண் செய்வதாகவே அமைந்திருக்கிறது. இங்கே மாயம் என்னும் சொல் மித்தை, இல்லியூஷன், டெல்யூஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவது போல மித்தை என்னும் பொருளில் வழங்கப்படவில்லை. அது அசத்து, இவனேசன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அசத்து என்னும் பொருளினையே உள்ளது போல தோன்றி இல்லையாகிவிடும் நிலையாமைத்தன்மையை விளக்குகிறது, குறிக்கிறது. மண்தனில் வாழ்வும் வானத்து அரசு அயன் மாலார் வாழ்வும் எண்தரு பூத வேத யோனிகள் யாவுமெல்லாம் கண்ட இந்திர ஞாலம் கனாக்கழு திரதம் காட்டி உண்டுபோல் இன்றாம் பண்பின் உலகினை அசத்தும் என்பர் என வரும் சிவஞான சித்தியார் செய்யுளும் அதற்கு இந்திர ஜாலம், மேஜிக் என்பதற்கு ஆங்கிலத்தில் மேஜிக் சொல்லாது இந்திர ஜாலம் என்று சொல்லப்படும். இந்திர ஜாலம் தோன்றும் பொழுதே இல்லையாய் மறையனவற்றிற்கு கனாக்காட்சி ட்ரீம்ஸ் என்றும், கடைபோதல் இன்றி இடையே அழிவனவற்றிற்கு கழுதிரதம் மிரேஜ் என்று சொல்வார். மிரேஜ் கழுதிரதம் ஒரு காரணம் காட்டி அழிவு எய்துவதற்கு ஓமையாயின. இனி சிவஞான முனி சுவாமிகள் வகுத்த உரை விளக்கமும் ஈண்டு உளங்கொள்ளத்தக்கதான். இங்கனமே நீரில் எழுத்தும் நிகழ்கனவும் பேய்த்தேரும் ஓரின் அலை அவை இன்று ஆமாறு ஒப்பு. நீரில் எழுத்தும் நிகழ்கனவும் பேய்த்தேரும் ஓரின் அவை இன்று ஆமாறு ஒப்பு என ஆசிரியர் மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்திருத்தலும் அறியத்தக்கதாகும். மாயம் அல்லது அசத்து என்னும் சொற்களுக்கு பொருள் மிக விரைவில் அழிந்துவிடும் இயல்பிற்றாய் நிலையில்லாதது என்பதேயாகும். பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்தது, அதனால் நாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என நவின்றார் ஞானசம்பந்த பெருமான். மக்களுக்கு வாழ்க்கையிலே நம்பிக்கையும் பற்றும் உண்டாகச் செய்கின்றார். வாழ்க்கையில் சிறந்த பயனை மக்கள் பெற வேண்டுமே என்னும் பேரிரக்கத்தால் சுந்தரர் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் என்று அறிவுறுத்துகிறார். இவ் அறிவுரை உலகியல் நெறிக்கு புறம்பான அன்வேர்ல்டுலி அண்ட் அதர் வேர்ல்டுலி என்பது போல போலி உரை அன்று. வாழ்க்கைக்கு சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஊட்டும் தூய நல்ல சிறந்த உண்மை உரையேயாகும். தாழாது அறம் செய்மின் எனவும் தாழாது திரு கேதாரமெனீர் எனவும் பணித்தற் பொருட்டே தாழாது அறம் செய்மின் எனவும் தாழாது திரு கேதாரமெனீர் எனவும்
பணித்தல் பொருட்டே சுந்தரர் வாழ்வாவது மாயம் என குறிப்பிடுகின்றார். தாழாது, அதாவது வீடே காலம் கழிக்காமல் என்ற உயிர்ப்பான சொல்லின் அமைப்பே தாழாது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பாடல் நாம் அழுந்தி அறிதல் வேண்டும். வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து கொள்பவர்களுக்கே அதனுடைய இன்பத்தையும் பயனையும் வல்லாங்கு தக்கமாறு எய்துதல் இயலும். அது பற்றியே காஞ்சித்திணை என்னும் ஒன்றை தொல்காப்பியர் வகுத்தருளி இருக்கிறார். மதுரை காஞ்சி என்னும் சிறந்த செந்தமிழ் சங்க நூல் தோன்றியதும் இக்குறிக்கோளை பற்றியதே ஆகும். கோவலனும் கண்ணகியும் மணந்து இன்பம் நுகர்ந்த திறனை சிலப்பதிகாரம் வாயிலாக நம்முடைய இளங்கோவடிகள் தூமப்பணிகள் ஒன்றி தோய்ந்தால் என ஒருவார் தூமப்பணிகள் ஒன்றி தோய்ந்தால் என ஒருவார் காமர் மனைவி என கைகலந்து நாமம் தொலையாத இன்பமெலாம் துன்னினார் மண்மேல் நிலையாமை கண்டவர் போல் நின்று என்று கூறியிருக்கும் திறமும் இவ்வுண்மையை செவ்விதின் வலியுறுத்தி நிற்கும். சுந்தரர் முடியால் உலகாண்ட மூவேந்தரும் மதிப்ப இன்பத்தோடு இசைந்த பெருமித வாழ்வு நடாத்தும் பெற்றியராக விளங்கியிருந்தும் அம்மகிழ்ச்சியிலேயே மைந்துற்று மயங்கிவிடாமல் இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக தாம்தம் மகிழ்ச்சியில் மைந்துறும்பொழுது என்றபடி வாழ்க்கையின் பிரிதொரு புறத்தையும் செமி சைட் ஆஃப் லைஃப் என்று தாம் கருதி உணர்ந்து சொல்லிடில் எல்லையில்லை சுவையிலா பேதை வாழ்வு மானுட வாழ்க்கை ஒன்றாக கருதிடில் கண்கள் நீர் பில்கும் கடையலாம் பிணைத்தேரை வால் செத்தபோதில் ஆறுமில்லை சிந்தையுள் வைமின்கள் என்று நமனோர்க்கு உணர்த்தக்கூடியவராக திகழ்ந்து அருளினார் சுந்தரர். தமிழ்ச் சமர்த்தர் என்பதனை இவ்வாற்றாலும் இனிது உணரலாம். இனி விரண்மிண்டர், ஏயர்கோன் கலிக்காமர் போன்றோர் தம்பால் பகைமை பாராட்டினராகவும் அவர்களை தம் கழுதகமை நண்பர்களாக செய்து கொண்டு ஒழுகிய அரும்பெரும் திறமும் சுந்தரரின் சமர்த்தினை விளக்கும் உருபெரும் சான்றாக அமையும். பகை நட்பாக் கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகமைக்கண் தாங்கிற்று உலகு. பகை நட்பாக் கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகமைக்கண் தாங்கிற்று உலகு என்ற குரலுக்கு நிகராக விரண்மிண்டரையும் ஏயர்கோன் கலிக்காமரையும் தனக்கு நண்பர்களாக கொண்டு ஒழுகியிருக்கிறார். சுந்தரரை சமர்த்தர் என்று மட்டும் அமையாது, தமிழ்ச்சமர்த்தர் என்று விதந்து கூறியது தமிழ்மொழி ஒப்புயர்வற்றதாதல் போல ஒப்புயர்வற்ற சமர்த்து உடையவர் என்ற சிறப்பிப்பதற்காக என்று நாம் கொள்ளலாம். சுந்தரர் மட்டுமே சமர்த்தர் அன்றி அவருடைய செந்தமிழும் சமர்த்து மிக்கதாகும். தமிழ் சமர்த்தர் என்னும் தொடர் தமிழில் சமர்த்து அமையப்பாடுதலில் வல்லவர் எனவும் பொருள்படும். அருட்குறிப்பிலேயே நயத்திற்கு சுந்தரனார் என்ற புகழ்வுரை தமிழகத்தில் வழங்கி வருகிறது. வாக்கிற்கு அருணகிரி, வாத ஊரர் கனிவில், தாக்கில் திருஞான சம்பந்தர், நோக்கில் நக்கீர தேவர், நயத்திற்கு சுந்தரனார், சொற்குருதிக்கு அப்பர் எனச் சொல் என மிகச்சிறந்ததொரு பழம்பாடல் பழந்தமிழ் சான்றோர்கள் நிகழ்த்திய இலக்கிய திறனாய்வு லிட்டரரி கிரிட்டிசிசம் அரும்பெறல் விளைவே இனிய பழம்பாடல் எனலாம். இதன்படி சுந்தரர் நயத்திற்கு சுந்தரனார் என்று வருவதனாலே சுந்தரரின் நயமார்ந்த செந்தமிழின் திறன் அறிய இரண்டொரு சான்றுகள் மட்டும் ஈண்டு நாம் காண்டு அமைவோம். சுந்தரர் இறைவன்பால் நெல்லிட ஆட்கள் வேண்டி பாடுகிறார். குண்டையூர் கிழாரிடத்தில் பெற்ற நெல்லை கொண்டு போய திருவாரூர் சேர்ப்பதற்கு வேண்டுகிறார் இறைவனை. அதனை சும்மா அப்படியே வாழா பாடாமல், இறைவனே நீ நின் உடலில் பாதியில் ஒரு பெண்ணையும் சடையில் மேல் ஒரு பெண்ணையும் வைத்திருக்கின்றாய். அதனால் என்னைப் போல நீயும் மாதர் நல்லார் விளைக்கும் வருத்தத்தின் இயல்பினை நன்றாக அறிந்திருக்கிறாய். எனவே பறவையின் பசி வருத்தமும் வாட்டமும் தீர யான் குண்டையூரில் பெற்ற சில நெல்லினை அட்டித்தர பணிதல் வேண்டும் என்று மிக நயமாக பாடுகிறார். பாதியோர் பெண்ணை வைத்தாய், படரும் சடை கங்கை வைத்தாய், மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் அறுதி என்றே. நீ பாதியில் பெண்ணு ஒன்று வச்சிருக்கிற, சடையில் ஒரு பெண் வச்சிருக்கிற, 2 பெண் வச்சிருக்கிறிய. அதனால் உனக்கு தெரியும் பெண்கள்லாம் எப்படி வருத்தப்படுவார்கள். மாதர் நல்லார் வருத்தம் அது நீயும் அறுதி என்றே. கோதில் பொழில் புடைசூழ் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆதியே அற்புதனே அவை அட்டித்தரப்பணியே என தம்பக்கம் ஏதேனும் என்று பாடி அருளியிருக்கிறார். தம்பக்கம் ஏதேனும் குற்றங்கள் இருப்பின் அவற்றை பொறுத்து அருளுமாறு இறைவனை வேண்டிக் கொள்ள தலைப்படுகிறார் சுந்தரர்.
குற்றம் செய்தார் பலரையும் சுட்டி குறிப்பிட்டு அவர்தம் குற்றங்களை எல்லாம் குணமாக கொண்டருளிய நீ என் குற்றங்களையும் அங்கனமே கொண்டு அருளுதல் வேண்டும் என மன்றாடுகின்றார். அந்த பாடல் நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தன் நாவினுக்கு அரையன் நாளை போவானும் கற்ற சூதன் நற்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பர் கணம்புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணமெனக் கருதும் கொள்கை கண்டு நின் குறைகடல் அடைந்தேன் பொல் திரள் மணி கமலங்கள் மலரும் பொய்கை சூழ் திருப்புன்கூருளானே. நமக்கு பொருள் கொடுத்தல் வேண்டும் என இறைவனை கேட்கிறார் சுந்தரர். அவருக்கு பொருள் கேட்கிறார். அப்படி சும்மா அப்படி கேட்காமல் திருவிழிமிழலையில் முன்னர் ஞானசம்பந்தருக்கும் நாவுக்கரசருக்கும் நாள்தோறும் படிக்காசு அளித்தவர் நீர், அதுபோல எனக்கும் இப்போது அருள் செய்தல் வேண்டும் என்று மிக நயமாக கேட்கிறார். நேசமுடைய அடியவர்கள் வருந்தாமை அருந்த நிறைமறையோர் உரை வீழி மிடலைதனில் நித்தல் காசு அருளி செய்தீர், இன்று எனக்கு அருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே என்று பாடுகிறார். சங்கிலியாரை தமக்கு திருமணம் செய்து வைத்தல் வேண்டும் என இறைவன் சுந்தரர் மூர்த்தி சுவாமிகளிடம் இறைவன் பால் சுந்தரர் வேண்டுகிறார். அப்படி வேண்டிக் கொண்ட முறைமையினை மக்கை ஒருபால் மகிழ்ந்து உதவும் மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணிநீள் முடியின்கண் கங்கை தன்னை காத்தருளும் காதல் உடையீர் அடியேனுக்கு இங்கு நுமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ளத் தொடையவித்த திங்கள் வதன சங்கிலியை தந்து என் வருத்தம் தீருமென்றார் என செக்கிழார் பெருமான் பாடுகிறார். சுந்தரரின் நயம் செறிந்த சொல்வன்மை திறம் விளங்க பாடியிருத்தலை நாம் காணலாம். இத்தகைய நயம் செறிந்த நல்லுரைகளால் பாட்டுக்கோ வன்பினுக்கோ பத்திக்கோ அன்பர்தங்கள் நீட்டுக்கு எல்லாம் குறுகி நின்றாய் பராபரமே. பாட்டுக்கோ அன்பினுக்கோ பக்திக்கோ அன்பர் தங்கள் நீட்டுக்கு எல்லாம் குறுகி நின்றாய் பராபரமே என்றார் என்று தாய்மான சுவாமிகள் சொன்னது போல இறைவனை சுந்தரர் தாம் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைந்து கொடுக்குமாறு செய்து ஏவல் கொண்டவர், ஏவல் பணி கொண்டவர். இவ்வுண்மையை பொன்னவிலும் கொண்டையனாய் போய் மகிழ்கீழ் இரு என்று சொன்னையனை காணாமே சூடுறவு மகிழ்கீழே என்னவல்ல பெருமானே இங்கு இருந்தாயோ என்ன உன்னலரை கண்டார்போல் உளோம்போகிறென்றானே என வரும் தேவாரப் பாடலால் நாம் தெளிய முடிகிறது. அந்த பாடல் ரொம்ப உருக்கமான பாடல். பொன்னவிலும் கொண்டையினாய் போய் மகிழ்கீழிரு என்று சொன்னையனை காணாமே சூடுறவு மகிழ்கீழே என்னவல்ல பெருமானே இங்கு இருந்தாயோ என்ன ஒன்னலரை கண்டார்போல் உளோம் போகீர் என்றானே. அருமையான பாடல். திருவெண்பாக்கம் சாமி இங்கே இருக்கிறியான்னு கேட்குறார். நான் எல்லாம் போயா அப்படின்னு உள்ளேருந்து இந்த ஊன்றுகோல் ஒன்றருளி உளோம்போகிறேன்டானேன்னு அப்படி வீசி இட்டாராம். அது எதிரில் இந்த நந்தி மேலே பட்டு அந்த ஒரு கொம்பு உடஞ்சிருக்கும். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த நந்தியினுடைய அந்த கொம்பு பட்டு நந்திக்கு அந்த ஒரு பக்கம் கொம்பு உடஞ்சிருக்கும், அதை பார்க்கலாம். அப்படி வீசி எறிந்தானா. இந்த தலத்துக்கு என்னுடைய தந்தையார் அருட்குருநாதர் ஆடலர் செய்யா அவர்கள் அழகரடிகளோடு ஒரு முறை போனார். எப்போ போனார்னா அந்த சத்தியமூர்த்தி அணை கட்டாங்க. அந்த கோயில் திருவெண்பாக்கம் கோயில் இப்போ இருக்கிற இடம் வந்து பழைய இடம் இல்லை, இப்போ இருக்கிறது புது இடம். இப்போ நாமெல்லாம் போய் வழிபாடு செய்கிற இடம் புது இடம். அது கோயிலை வந்து அந்த சத்தியமூர்த்தி சாகர் அணைக்குள்ளே சேர்த்துட்டாங்க. அப்போ அந்த மூர்த்தியெல்லாம் கொண்டாந்து இங்கே வச்சுட்டாங்க. இப்போ வெளியில் இருக்கிற கோயிலில் வச்சு அந்த மினர்வா டிட்டோரியல்னு ஒரு கல்லூரி எழும்பூரில் இருந்தது. பரசுராமன் ஒரு ஐயா இருந்தார், கால் முடமானவர். அவர் சக்கர வட்டியில் தான் வருவார், அவரே தள்ளிக்கின்னு வருவார். மினர்வா டிட்டோரியல்னு ஒரு கல்லூரி நடத்தி கொண்டிருந்தார். நல்ல அன்பர், அப்பாவுக்கெல்லாம் கொஞ்சம் தெரிந்தவர். அவர் தான் அந்த கோயிலை வந்து முழுதாக கட்டி குடமுழுக்கெல்லாம் பண்ணி வச்சார். அதெல்லாம் நடக்கிறதுக்கு அப்படியே நடந்தது. அதனாலும் அந்த மூலக்கோயில் வெண்பாக்கத்தில் இருக்கிற ஆதி கோயிலை பார்க்கணும்னு எங்களுடைய அருட்குருநாதர் அழகரடிகள் ஐயா அவர்கள் ரொம்ப விரும்பி இருந்தாராம். அதனால் ஒரு முறை அந்த தண்ணியெல்லாம் வற்றி இருந்த காலம் ஒரு சூழல் இருந்த போது அந்த கோயில் மட்டும் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே இருந்தால் கூட கோயில் அப்படியே விழாமல் இருந்த காலம். அப்போ அவ்வளவு காலம் ரொம்ப முன்னாடி, என்ன சொல்கிறதெல்லாம் 50க்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் அந்த கோயில் அப்படியே இருந்தபோது அந்த தண்ணியெல்லாம் வற்றி இருக்குது. அதுக்கு முன்னே படகுல போய் சும்மா அப்படி வெளியில் சுற்றி வருவாங்கன்னு அப்பா சொல்லுவாங்க. அதனால் கோயிலுக்குள்ளே போய் வழிபாடு செய்யணும்னு அடிகள் அழகரடிகள் ஐயா கேட்டதுனால அதை ஏற்பாடு பண்ணி ஒரு பயணம் ஏற்பாடு செய்து அந்த தண்ணி வற்றிய காலத்தில்
கோயில் சிதையாமல் இருந்த காலத்தில் அங்கே போய் பார்த்தாங்களா. பார்த்துட்டு அந்த கோயிலில் இந்த உலோம்போகிபுரம் அப்படின்னே பேர் அந்த இடத்துக்கு. இப்போ நம்ம திருவெண்பாக்கன்னு வழங்குகிறோம். உலோம்போகிர் என்று சொன்னதுனால உலோம்போகிபுரம் அப்படின்ற பேர். அங்கே வழிபாடு செய்திருக்கிறார்கள். அங்கே அடிகளார் உட்கார்ந்து இந்த பதிகத்தை ஒரு விளக்கமெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ கோயில் முழுமையாக அப்படியே இருந்தது. அது தலப்பயணம் முடித்த பின்னால் எங்கள் அப்பா வந்த பிற்பாடு ஒரு கட்டுரை ஒன்று எழுதினார். இந்த முல்லைக்கொடி என்கிற இதழில், அழகரடிகளை நடத்தி வந்த இதழில் அந்த கட்டுரை வெளியிட்டிருக்கிறார். ரொம்ப அருமையாக ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரையை நான் படிச்சிருக்கிறேன் சிறமை காலத்தில். அதில் என்ன சொன்னார்னா, ஒரு அடியார் மனம் நோக சொன்ன பெருமான், அது பெருமானே இருந்தாலும் கூட ஒரு அடியார் மனம் நோகும்படி பெருமானே செய்தால் கூட அந்த பெருமானுக்கும் தண்டனை உண்டு என்பதை உணர்த்தியது சைவ சமயம். எப்போன்னா ஒரு 100-1000 ஆண்டுகளுக்கு பின்னாலே. இது நடந்தது 9ஆம் நூற்றாண்டு. இது ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டில் தான், அந்த 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தான் அந்த அணை அமைந்தது. சத்தியமூர்த்தி சாகர் அணை தென்னை மக்களுடைய குடிநீர் தீர்ப்பதற்காக, தாகம் தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட அணை. அந்த அணையில் கோயில் மட்டும் வச்சுட்டு யார் உள்ளே இருக்கிறவன் போகிறான்னு சொன்னானோ அவனை தூக்கி வெளியில் போட்டாங்க. அதனால் அடியார் பெருமக்கள் வருந்தும்படி யாரும் செய்யக்கூடாது. அடியார்கள் வருந்தினால் அது ஆண்டவனுக்கு கூட அது தண்டனை கிடைக்கும் என்பதற்கு அடையாளம்தான் இன்றைக்கு இருக்கிற அந்த உலோம்போகிபுரம் என்று சொல்லப்படுகிற நிலை என்று எங்கள் அப்பா ரொம்ப விரிவாக ஒரு கட்டுரை எழுதிட்டார். அந்த கட்டுரை கிடைக்கல, தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஆனால் அந்த கட்டுரையுடைய கருத்து தான், அடியார் பெருமக்களை பெருமானே மனம் நோகச் செய்தால் கூட அவருக்கும் தண்டனை உண்டு என்பதை 1000 ஆண்டுகளுக்கு கழித்து அதை உணர்த்தி காட்டியிருக்கிறார் பெருமான். அதையும் உணர்த்தவர் பெருமான் தான். அதனால் உலோம்போகீர் என்று சொன்னாராம். உள்ளம் போயா, நான் உள்ளே இருக்கிற போயா அப்படின்னு சொன்னாராம். சாமியே உள்ளே இல்லாமல் போயிட்டார். இப்போ இருக்கிற கோயில் பின்னால் ஏற்படுத்திய கோயில். அப்படி அருமையான பதிகம். பிழையுடன பொறுத்திடுவர் என்று அந்த பாட்டு தொடங்க ரொம்ப அருமையாக இருக்கும். சுந்தரமூர்த்தி சாமிகள் உருகி உருகி பாடிய தலம் அந்த தலம். பொன்னவிலும் கொண்டையினாய் போய் மகிழ்கீழ் என்று சொன்னையனை காணாமே சூடுறவு மகிழ்கீழ் என்ன வல்ல பெருமானே இருந்தாயோ என்ன ஒன்னலரை கண்டால் போல் உலோம்போகிர் என்றானே. துரோகியை பார்த்த போல, ஒன்னலர் வேண்டாதவனை கண்டது போல, போடா உள்ள, வெளியில் இருக்கிற போடா வெளியில் அப்படின்னு சொன்னாராம். அப்படி உருகி பாடிய தலம். அதில் அந்த தேவார பாடலால் இறைவன் தான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் பெருமானை கூப்பிட்டுருக்கிறார். மூலவராக இருந்த பெருமானை மகிழமரத்துக்கு வான்னு சொன்னாராம். சுந்தரருடைய அந்த அன்புக்காக உள்ள இருந்த பெருமான் வெளியில் வந்துட்டார். வந்த பிற்பாடு சங்கிலியார்கிட்ட போய் சொல்லி நீ உள்ள சத்தியம் கேட்காத வெளியில் சத்தியங்கள்னு சொன்னது அது பெருமானுடைய திருவிளையாடல். ஆனால் உள்ளே இருக்கிற பெருமானை வெளியில் வான்னு சொன்னோடனே வந்தார் பாருங்க. அப்படி இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவர் செய்துமாறு ஏவல் பணி கொண்ட பெருமான் தன்னுடைய பறவையாருக்கு தூது போவதற்கு அனுப்பினார். சங்கிலியாரை மணந்து கொள்வதற்காக பொய் சத்தியம் செய்வதற்காக, சும்மா விளையாட்டுக்காக சத்தியம் செய்வதற்காக உள்ளே இருக்கிற பெருமானை தெரிவித்து விட்டு அந்த நேரத்தில் உள்ளே இருக்காதே வெளியில் வான்னு கூப்பிட்டு வந்தவர். அப்படி இழுத்த இழுப்புக்கெல்லாம் வருகின்ற மாதிரி ஏவல் பணி கொண்டவர் என்ற உண்மையை இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார். கோச் சிறாரர் தேர்க்கால் வைத்த பசுமன் குரு உத்திரம் போல தாம் வேண்டு மாற்றனை எல்லாம் இறைவனை தாம் நயம் சிறந்த செந்தமிழ் பாடல்களால் மயக்கி மகிழ்வித்து ஏவல் கொண்ட சிறப்பு பற்றி சுந்தரரை தமிழ்ச்சமத்தர் என்று தாயுமானவர் புகழ்ந்தமை பொருத்தமேயாகும். தன்மையினால் அடியேனை தாமாட்கொண்ட நாட்சபை முன் வன்மைகள் பேசிட வந்தொண்டன் என்பது ஓர் வாழ்வு தந்தார். புன்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் புணர்த்த நன்மையினார் கிடமாவது நம் திரு நாவலூரே என்று பாடியிருக்கிறார். இதுகாரும் கூறிய சிலவற்றால் சுந்தரின் அருமை பெருமைகளையும் அவர்தம் செந்தமிழ் திருப்பதிகங்களின் சிறப்புகளையுமெல்லாம் ஓரளவேனும் உய்த்து உணர்ந்து கொண்ட நாம் தமிழ் சமர்த்தர் என தாயுமானவர் முதலிய சான்றோர் பெருமக்கள் பலரும் போற்றிய நம் சுந்தரரை வழிபட்டு அவர்தம் தேவார திருப்பதிகங்களை ஓதி உணர்ந்து உய்வதற்கு முயல்வோமாக என்று சொல்லி கடைசியாக ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். நந்தலில் சீர்கொழும்பு நகரின்கண் விவேகானந்தர் செந்தமிழ் சபையார் கேட்ப திரு கேதீஸ்வரனர் தொண்டர் கந்தையா வைத்தியநாதர் கவின்பெரும் தலைமையின் கீழ் சுந்தரர் பற்றி செய்த சொற்பொழிவு இதுவாம் நன்றே என்று அந்த எந்த இடத்துல சொற்பொழிவு செய்தாரோ, யார் தலைமையில் செய்தாரோ அதை பாடலாக எழுதி காட்டியிருக்கிறார். நந்தலில் சீர்கொள் கொழும்பு நகரின்கண் விவேகானந்தர் செந்தமிழ் சபையார் கேட்ப திரு கேதீஸ்வரனர் தொண்டர் கந்தையா வைத்தியநாதர் கவின்பெரும் தலைமையின் கீழ் சுந்தரர் பற்றி செய்த சொற்பொழிவு இதுவாம் நன்றே
என்று நான் செய்த சொற்பொழிவு இன்ன இடத்துல இன்னார் தலைமையில் செய்தது என்று அருமையாக சொல்லி இந்த கட்டுரை நிறைவு செய்திருக்கிறார். இது 1962 ஏப்ரல் மாதம் 22ஆம் நாள் கேதீச்சர அந்த கொழும்பு விவேகானந்தருடைய வைர விழா நிகழ்ச்சியில் நடந்தது. இதை 62 மே மாதம் சித்தாந்தம் இதழில் அவர் கட்டுரையாக்கி வெளியிட்டிருக்கிறார். அதையும் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். சித்தாந்தம் இதழில் 62 மே மாதம் ஏப்ரலில் செய்தது மேலே கட்டுரையாக வெளியிட்டு சொல்லியிருக்கிறார். இந்த கந்தையா வைத்தியநாதர் என்பவர் தான் திருக்கேதீச்சர பணியை செய்து முடித்தவர். அதுக்கு முன்னே அந்த கேதீச்சரன் கோயில் இல்லாமல் போய் அதை கண்டுபிடிச்சி ஆறுமுக நாவல் மூலமாக அது எப்படியோ தெரிய வந்து அதுக்கப்புறம் கட்டப்பட்ட கோயில் தான் இன்றைக்கு இருக்கிற திருக்கேதீச்சர கோயில். ஈழத்துக்கு போனீங்கன்னா அதை பார்க்கலாம். அதில் மூலவர் இப்போ இருக்கிற மூலவர் புதிய மூலவர். அந்த பழைய மூலவர் அந்த சாமிக்கு நேர் பின்னால் ஒரு மாடத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு மாடம் மாதிரி கட்டி அதில் வச்சுருப்பாங்க. இந்த பழைய மூலவர் அதுதான். அது அப்போ கிடைக்காம இருந்து அப்புறம் கிடைச்சிது பூமிக்குள்ளே. அதனால் அதை அங்கே வச்சு பின்னாடி வச்சுட்டாங்க. இது கிடைக்கலையேன்னு சொல்லி ஒரு புது மூர்த்தி பண்ணிட்டாங்க. அந்த கேதீச்சரர் கோயிலை திருப்பணி பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் இருக்கிறது. அந்த கேதீச்சரப்படி நாங்கள் ஈழத்துக்கு பயணமாக போன போது இந்த 2 தலங்களை பற்றியும் இந்த உரையோடு சுருக்கமான உரையோடு அதை வெளியிட்டிருக்கிறேன் அடியேன். அதில் இந்த கேதீச்சர திருப்பணி பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக ஒரு அன்பர் மூலமாக பெற்று அதையெல்லாம் நான் வெளியிட்டிருக்கிறேன். அப்படி அந்த கேதீச்சர பணியை செய்தவர் அந்த கந்தையா வைத்தியநாதர். அவர் தான் முதன்மையாக இருந்து செய்தவர். அந்த பணி செம்மையாக நடைபெற்றது. இப்போ மீண்டும் ஒரு முறை அங்கே நாங்கள் போயிருந்த போது பாலாலயம் பண்ணியிருந்தார்கள். அந்த பழைய மூலமூர்த்தி அது அங்கேயே இருந்தது, அது எடுக்கலை. உள்ளே இருந்த கருவறை மூர்த்தி தான் வெளியில் கொண்டாந்துருக்குறாங்க. அதையும் உள்ளே போய் நாங்கள் திருப்பணி நடக்கிற போதே உள்ளே போய் பார்த்து வழிபாடு செய்து அங்கே தான் அந்த பதிகத்தெல்லாம் நாங்கள் பாராயணம் பண்ணோம். நாங்கள் தலைப்பயணமாக போனபோது 2017 நினைக்கிறேன், 17 அப்படி போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த மாதிரி அருமையான அந்த அன்பர் தொண்டர். அவர் இல்லைன்னா அந்த திருக்கேதீச்சர பணி நடந்திருக்காது. அப்படிப்பட்ட அந்த கந்தையா வைத்தியனாருடைய தலைமையில் விவேகானந்தர் சபையினுடைய இந்த சொற்பொழி ஆற்றியதை அவர் 62 மே மாதம் ஜூன் மாதம் என்று 2 மாதங்களாக தொடர் கட்டுரையாக இதை எழுதி நிறைவு செய்திருக்கிறார். இந்த கட்டுரையை படிக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை இறைவன் நமக்கு அருளியிருக்கிறான். குருவர்களையும் திருவர்கள் இணைந்து போற்றி இந்த அளவில் நிறைவு செய்து அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழிக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.